வேஸ் ஆஃப் சீயிங். ஜான் பெர்ஜரோட ஓவியம் தொடர்பாக முக்கியமாக வந்து ஐரோப்பன் ரிவல்யூஷனுக்கு அப்புறமா நடந்த முக்கியமாக ஆயில் பெயிண்டிங் தொடர்பான ஓவியங்கள் பற்றின புரிதலையும் அவருடைய பார்வையிலான விமர்சனங்களையும் சில கட்டுடைப்புகளையும் அந்த ஓவியத்தை ரசிக்கக்கூடிய விதத்தையும் அது என்னவா வரையப்பட்டதுன்ற பார்வையும் தொடர்பான பல கட்டுரைகளை வந்து இந்த புத்தகத்தில் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அவர் அந்த ஓவியம் தொடர்பான பல கட்டுரைப்புகளும் அது தொடர்பான ரசனை சிந்தனைகளும் மாறுபட்டுகிட்டே வருது ஒவ்வொரு காலகட்டத்திலையும். ஸோ அந்த ஐரோப்பியன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் நடந்த அந்த ஆயில் பெயிண்டிங்கோடைய எவால்யூஷன் எப்படி இருந்ததுன்றதும், கேமராக்கு அப்புறம் அந்த அந்த தொழில்நுட்பம் வளர்ந்ததுக்கப்புறமா அந்த ஓவியங்கள் என்னவா மாற்றப்பட்டதுன்றது மாதிரியான பல விஷயங்களை வந்து அவர் சொல்கிறாரு. தமிழில் வந்து காலச்சுவடு மொழிபெயர்ப்பாக B.A. கிருஷ்ணன் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு. கலை காணும் வழிகள்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் வந்து மொழியாக்கமாக இருக்குது. ஸோ அந்த புத்தகத்தில் வந்து 4 முக்கியமான கட்டுரைகள் இருக்குது, ஜான் பெர்ஜரோட முக்கியமான கட்டுரைகள். அந்த கட்டுரைகள் வந்து அந்த ஓவியத்தை ரசிக்கக்கூடிய விதத்தையும் அந்த ரசிக்கக்கூடிய பார்வையின் தன்மையும் என்னவா அது வரையப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்டுரைகளிலுமே ஒரு வித்தியாசமான கோணத்தை வந்து அவர் வச்சுக்கிட்டே போகிறாரு. முக்கியமாக இது எல்லாமே ரசனை சார்ந்து தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு கட்டுரை முடிஞ்சதுக்கப்புறமாவும் இல்லை கட்டுரைக்கு நடுவுலையும் வந்து சில ஓவியங்களும் சில இமேஜஸுமே இடம்பெற்றிருக்கு. சொல்கிற விமர்சனங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் இன்னும் அது தொடர்பான நம்மளுடைய பார்வையை வந்து மாற்றுறதுக்குமான ஒரு ரெஃபரன்ஸாக கூட எடுத்துக்கலாம். மேபி அதனால தான் அதை வந்து அவர் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இதில் முதல் கட்டுரை வந்து ஒரு ஓவியம் வந்து பார்ப்பவனுக்கும் நம்ம என்னவா அது கவனிக்கிறோம் அப்படின்றதுக்குமான அந்த 2 விஷயத்தை பேசுகிற ஒரு கட்டுரையாக இருக்குது. நான் ஒரு ஓவியத்தை பார்க்குறேன் அப்படின்னா நான் என்னவா அந்த ஓவியத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறேன், எனக்கு என்னுடைய பார்வைக்கு அது என்னவா படுதுன்றது தான் என்னுடைய முதல் விஷயமா இருக்கும். ஸோ நான் என்ன பார்க்குறோன்னு அதை தான் நான் அதை வெளிப்படுத்துவேன், என்னோடய எக்ஸ்ப்ரெஷன் நான் வெளிப்படுத்துவேன். ஸோ ஒரு ஓவியம் தொடர்பாக பேசும்போது நான் அந்த ஓவியத்தை பார்த்துட்டு நான் என்னவா சொல்கிறேன், எனக்கு அந்த ஓவியம் என்னவா தெரியுது அப்படின்றது தான் என்னோடய முதல் விஷயமா இருக்கும். ஸோ நம்ம ஓவியத்தை பார்க்குறதுக்கும் அதை பற்றின ஒரு பார்வைக்குமான ஒரு ரொம்ப தொடர்பு இருக்குது. அதுதான் நம்மளை வந்து அந்த ஓவியத்தை பற்றின விஷயத்த பேச வைக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அவர் வைக்கிறாரு. அதே மாதிரி வந்து ஒரு ஓவியனுக்கும் அப்படி தான். ஓவியன் வந்து தான் என்ன வரையணும்னு நினைக்கிறானோ அது தன் பார்ப்பதன் மூலமாக தான் அவன் வரைகிறான். அவனுடைய பார்வைக்கு அது எப்படி இருக்குன்றது தான் வந்து அந்த ஓவியத்தினுடைய வெளிப்பாடாக இருக்குது. முக்கியமாக இதில் இமேஜஸ்ன்னு சில விஷயங்கள் சொல்கிறார், அதாவது படிமங்கள்னு குறிப்பிடுறாரு. இப்போ ஒரு நவீன ஓவியம் தாண்டி இப்போ ஒரு 19th செஞ்சுரியான ஒரு ஓவியம் இருக்கும் பொழுது இப்போ நம்ம அந்த ஓவியத்தை பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் அந்த ஓவியம் என்னவா இருந்திருக்குன்றதும், ஒருவேளை அந்த ஒரு பொருளோ இல்லை அந்த ஓவியத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு மனிதர்களோ அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருப்பாங்கன்ற ஒரு பார்வையை நமக்கு கொடுக்குது. ஸோ அந்த இமேஜஸ் வந்து ஒரு பெரும் ஒரு வரலாற்றோட நீட்சியாக நம்ம அதை ரசிக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்குது. ஸோ அதன் மூலமாக நம்ம ஒரு வரலாற்றை தெரிஞ்சுக்கிறோம், ஒரு இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறோம், ஒரு ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்றப்போ அந்த இமேஜஸ் ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருக்குது. அப்போ அதை ரசிக்கிறதுக்கான வகைகள்லாம் நிறைய ஒரு சொல்கிற மாதிரி ரசனை அப்படின்ற விதமாக இருக்கட்டும், அதோட அழகு, இல்லைனா வந்து அது என்ன, அதனுடைய நிலப்பரப்பு என்ன, அது எதை வெளிப்படுத்துது, அதனுடைய மதிப்பு என்ன, அந்த ஓவியத்துடைய ரகம், இப்படின்னா பல கேட்டகரிஸை வந்து நம்ம அதை சொல்கிறோம். பட் அது எல்லாமே அந்த இமேஜஸ் தொடர்பான விஷயங்களாக தான் பார்க்கப்படுது அப்படின்றத சொல்கிறார். அதே மாதிரி இந்த கட்டுரையில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா அசலுக்கும் நகலுக்குமான ஒரு வித்தியாசம். முக்கியமாக வந்து இந்த கேமரா அப்படின்ற ஒரு டூல் வந்ததுக்கப்புறமா கூட அந்த அசல் அப்படின்ற ஒரு ஒரிஜினல் ஓவியத்தினுடைய தன்மை வந்து நகலெடுக்கப்படும் போது அது பல வகையில் வந்து மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்குது. இப்போ நான் ஒரு வேன்காவோட ஒரு ஒரிஜினல் பெயிண்டிங்கை பார்க்குறதுக்கும் அதனுடைய ஒரு காப்பி வெர்ஷனை பார்க்குறதுக்குமான வித்தியாசம் இருக்குது. அந்த காப்பி வெர்ஷன் வந்து அது பல வகையில் நமக்கு பார்க்கலாம். ஒரு மேகசினில் பார்க்கலாம், இல்லை வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம், இல்லை வந்து ஒரு மொபைலில் பார்க்கலாம். அப்படின்றப்போ அந்த பார்க்கும்போது அதனுடைய தன்மைகள் வந்து மாறுபட்டுகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாரு. இப்போ நான் ஒரிஜினல் ஓவியத்தை பார்க்க ரசிக்கிறதுக்கும் அதனுடைய இமேஜஸை பார்க்குறதுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல, அந்த இமேஜஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நமக்கு இருக்கும். இது வந்து வேன்காவோட பெயிண்டிங்கிறதை தாண்டி ரசிக்கக்கூடிய தன்மை இருக்குமான்றது கேள்விக்குறின்றதை சொல்கிறார். அதே மாதிரி வந்து அந்த நகலெடுக்கப்படுகிற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அதனுடைய தன்மை மாறுது, அது புரிஞ்சு கொள்கிற விதம் மாறுதுன்றவா சொல்கிறாரு. எப்படி அப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு பெயிண்டிங்கை வெறும் பெயிண்டிங்காக மட்டும் பார்க்குறதுக்கும் அந்த பெயிண்டிங்கோட கீழே ஏதோ ஒரு கோட்டோ இல்லை வந்து அந்த பெயிண்டிங் தொடர்பான வரிகளோ இடம்பெற்றிருக்கும் போது நம்முடைய பார்வையே மாறுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து இந்த புக்கிலேயே வந்து ஒரு வேன்காவோட ஒரு ஓவியம் இருக்குது. அந்த ஓவியத்தை வெறும் ஓவியமாக பார்க்குறதுக்கும் அடுத்த பக்கத்தில் வந்து அந்த வேன்காவோட ஓவியம் வந்து கீழே ஒரு கோட் இருக்கும். அதாவது வேன்கா வந்து இறப்பதற்கு முன்னாடி
வரைஞ்ச ஓவியம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியான ஒரு 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 பார்வை நமக்கு வந்ததுக்கப்புறமா அந்த ஓவியத்தை பார்க்குறதுக்குமா வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த அந்த ஒரு ஒரு வாக்கியம் இல்லை ஒரு சென்டென்ஸோ இல்லை வந்து ஒரு ஓவியம் தொடர்பான மதிப்பீடுகளோ இல்லை ஒரு ஓவியத்தின் ஒரு ஒரு ஆர்டிகளுக்கு நடுவில் இருக்கிற ஓவியமோ இது எல்லாமே வந்து அந்த ஓவியத்தின் மீதான ஒரு அசல் தன்மை மீதான ஒரு பாதிப்பை ஏற்படுத்திகிட்டே இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறார். ஸோ தனியாக ஒரு ஓவியத்தை வெறும் ஓவியமாக ரசிக்கிறதுக்கும் அதன் மீதான ஒரு கட்டமைப்புக்குள்ளே அதை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது அதோடய அசல் தன்மையிலேருந்து மாறுபட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நம்ம அதை ரசிக்கிறோன்னா நம்ம அந்த அசல் தன்மையை வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து இந்த 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 ஆர்டிகல் தொடர்பாக விஷயங்களை வந்து அவர் எங்கிருந்து எடுக்கிறார் அப்படின்னா, ஒர்க் ஆஃப் ஆர்ட் இந்த ஏஜ் ஆஃப் மெக்கானிக்கல் ரிப்ரொடக்ஷன் அப்படின்ற வால்டர் பெஞ்சமினுடைய ஒரு கட்டுரை. அதாவது ஸோ அந்த கட்டுரையிலிருந்து தான் இந்த மாதிரியான ஒரு பார்வையை வந்து இந்த ஓவியங்கள் மீது அவர் முன்வைக்கிறார். ஸோ ரெண்டாவதாக இருக்கிற கட்டுரையில் வந்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அது ரெண்டாவது கட்டுரை ரொம்ப முக்கியமான கட்டுரையாகவும் இருக்குது. ஏன்னா அதில் வந்து பெண்கள் வந்து அந்த ஓவியங்களில் அந்த ஆயில் பெயிண்டிங்கில் எவ்வாறு சித்தரிக்கப்படுறாங்க அப்படின்றத வந்து அவர் பேசுகிறார். பொதுவாக வந்து இந்த 19th செஞ்சுரியில் வந்து அந்த நியூட் பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், அந்த நிர்வாண படங்களில் இருக்கிற பெண்களுடைய சித்தரிப்பு வந்து என்ன மாதிரியான ஒரு நோக்கத்தில் வரையப்பட்டது அப்படின்றதையும் அவர் சித்தரிக்கிறார். சொல்லப்போனால் வந்து ஒரு 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 பெண் ஒரு பெண் அப்படின்றத தாண்டி இதை எப்படி அவர் டெரைவ் பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ இருந்த ஒரு சமூக சூழல், ஒரு 19ஆம் நூற்றாண்டில் ஒரு ஐரோப்பா என்ன மாதிரியான சமூக சூழலில் இருந்தது, அப்போது அந்த சூழலில் யார் வந்து ஆதிக்கம் செலுத்தினா, ஒரு ஆண் வந்து ஆணுடைய மதிப்பெண், அந்த இடத்துல பெண்ணோட மதிப்பெண்ண, ஒரு ஆண் என்னவா அங்கே பார்க்கப்படுறாங்க, ஒரு பெண் என்னவா பார்க்கப்படுறாங்க அப்படின்ற இடத்துல அப்போ இருக்கிற அந்த சூழலில் வந்து ஆண் தான் வந்து ஒரு ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஆளாக இருக்கான். ஒரு பெண் வந்து ஒரு ஆண் ஒரு ஆதிக்கத்தை வந்து செயல்புரிகிற ஒரு இடத்துல மட்டும்தான் பெண் இருக்கா அப்படின்றதையும் அவர் சொல்கிறார். அதனால தான் அந்த ஓவியத்தில் வந்து ஒரு ஆண் ஒரு ஓவியத்தை வரைகிறார் அப்படின்னு அந்த இடத்துல பெண் வந்து வெறும் காட்சி பொருளை மட்டும்தான் வரையப்படுறா. அந்த பெண் வந்து அந்த ஓவியத்தை இன்னொருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்றதும் அவங்களுக்கு நம்ம ஒரு காட்சி பொருள் அப்படின்றதும் தெரிஞ்சு தான் அந்த ஓவியத்தில் வந்து வரையப்படுறா அப்படின்றதும் சொல்லப்படுது. இன்னும் வந்து அவர் அதை இன்னும் டெரைவாக எப்படி சொல்கிறார் அப்படின்னா, நிர்வாணத்தன்மைக்கும் நிர்வாணம் அப்படி ரெண்டுத்துக்குமான ஒரு வேறுபாடு என்ற ஒரு இடத்துல அவர் சொல்கிறார். நிர்வாணத்தை வந்து இயல்பாக அந்த இடத்துல ஒருத்தவங்க நிர்வாணமாக இருக்காங்க அப்படின்றத ஒரு ஓவியம் சித்தரிக்கும் போது அது வந்து ஒரு கலை என்ற இடத்துல கொண்டு போயிடுது அப்படின்றது சொல்கிறாரு. அதே சமயம் அந்த நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு பெண் வந்து அந்த ஓவியம் வழியாக தன்னை ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்துல அதை வெளிப்படுத்தும் போது ஒரு வகையான கவர்ச்சி தான் வந்து அதில் வெளிப்படுது. அந்த கவர்ச்சி வந்து வெளியே பார்வையாக இருக்கிற ஒரு ஆணுக்கு வந்து அது வந்து தேவைப்படுது. அதனால தான் அந்த ஓவியங்கள் அப்படி வரையப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது இன்னும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்படின்னா, இப்போ இந்தியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சிற்பங்களை பற்றி சொல்கிறாரு. முக்கியமாக இந்த பாலியல் தொடர்பான சிற்பங்களில் வந்து ஆணு பெண்ணுக்குமான இடைவெளி எதுவுமே இருக்காது. ஆணு பெண்ணுக்குமான ரோல் வந்து அந்த சிற்பங்கள் ஒன்றா தான் இருக்கும். ஒரு ஆண் பெண் இயங்குகிற முறைகளும் அந்த சிற்பத்தில் வந்து வெளிப்படையாக காட்சி அமைக்கப்படுது அப்படின்றப்போ அது அந்த இடத்துல ஒரு கலையாக மட்டும்தான் பார்க்கப்படுது. அந்த இடத்துல வந்து ஒரு பெண் ஆண் என்ற ஒரு பிரிவினை அதில் இல்லவே கிடையாது. ஆனால் இந்த எண்ணெய் ஓவியங்களில் வந்து ஒரு பெண் வந்து காட்சி பொருளை மட்டும் சித்தரிக்கப்படுறா. ரொம்ப ரேரான ஓவியங்களில் தான் வந்து அந்த பெண் இயல்பாக இருக்கிற மாதிரியான ஒரு ஓவியங்கள் வரையப்படுது, அது ரசிக்கப்படுது. இன்னொன்று சொல்லப்போனால் அந்த ஓவியங்களுடைய தன்மை, அந்த பெண் எங்கே பார்வை எங்கே இருக்குது அப்படின்றதும், அவளுடைய அந்த உடல் பாகங்களை வந்து எந்த வகையில் அதில் வரைஞ்சால் வந்து இதில் இருக்கிறவங்க வந்து ஈர்க்கப்படுவாங்கன்ற இடத்துலையும் வரையப்படுதுன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்கிறார். ஸோ இதனுடைய நீட்சியாக தான் வந்து ஒரு அடுத்தடுத்த ஒரு இப்போ திரைப்படங்களில் ஒரு பெண் சித்தரிக்கப்படுறதோ இல்லை வந்து ஒரு அடுத்து ஒரு 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 மேகசினில் ஒரு பெண் வந்து சித்தரிக்கப்படுறதோ, ஒரு பெண்ணோட உருவம் சித்தரிக்கப்படுறதோ இது தொடர்பான விஷயமாக தான் இருக்குது. எல்லா சூழ்நிலையிலுமே அந்த பெண் வந்து அந்த பார்வையாளர்கள் தங்களை ரசிக்கிறாங்கன்ற ஒரு இடத்துல வந்து ஒரு வரையப்படுறா. அந்த இடத்துல பெண் ஒரு காட்சி பொருளை மட்டும்தான் காண்பிக்கப்படுறான்றதையும் அவர் சொல்கிறார். இது வந்து 2வது கட்டுரையில் வந்து அவர் முன்வைக்கிறாரு. அடுத்து 3வது கட்டுரையில் வந்து ஒரு ஓவியனுக்கும் அந்த ஓவியத்துக்குமான ஒரு தொடர்பை வைத்து பேசுகிறார். இந்த ஐரோப்பியன் எண்ணெய் ஓவியங்கள் வந்து பெரும்பான்மை வந்து ஒரு ஒரு செல்வந்தர்களாலும் இல்லை வந்து வாங்கப்படுது. ஏன்னா அவங்க தான் வந்து அதை விலை கொடுத்து அந்த கலையுடைய வேல்யூ தெரிஞ்ச ஆட்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல ரசனை அப்படின்றத தாண்டி அது ஒரு ஒரு சமூகத்தினுடைய அந்தஸ்தாக மாறுது அந்த ஓவியங்கள் எல்லாம். இப்போ அந்த ஓவியத்தை நான் வாங்கி நான் என்னோடய வீட்டில் வைக்கும்போது, என்னோடய அரண்மனையில் வைக்கும்போதோ நான் இன்னும் மேம்பட்ட ஆளாக என்னுடைய தகுதியை உயர்த்தி காமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து அந்த ஓவியங்கள் வந்து அப்போ இருக்கிற ஒரு செல்வந்தர்களால் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறார்.
ஸோ ஓவியர்களுக்கும் வேறு வழி இல்லை அப்படின்றப்போ அவர்கள் வந்து அந்த ஓவியத்தில் என்ன காட்சி பொருளாக வைக்கணும், ஸோ எது வந்து காட்சி பொருளாக வச்சா அந்த ஓவியம் வந்து விற்கப்படும். இப்போ வந்து ஒரு ஒரு ஏழை குடும்பத்தை பற்றியோ இல்லை ஒரு சமூகத்தை பற்றியோ வரையும் பொழுது அது பெரும்பாலும் அந்த ஓவியம் வந்து வாங்கப்படாது, இல்லை வந்து அவர்களால் ஈர்க்கப்படாது. ஏன்னா அப்படியான ஒரு விஷயத்த வந்து ஒரு ஒரு அரண்மனையில் வந்து ஒரு ஓவியமாக மாட்ட எந்த பணக்காரர்களும் விரும்ப மாட்டாங்க. அப்போ பணக்காரர்களுக்கு விரும்பப்படக்கூடிய அவர்கள் எதை விரும்புகிறாங்களோ அந்த மாதிரியான பொருட்கள் தான் அங்கே கருப்பொருட்களாக இருக்குது, அதை தான் வரையப்படுது, அதை தான் வந்து விற்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ரசனையோட வேல்யூ வந்து குறைஞ்சிருது, ரசிக்கக்கூடிய இடம் வந்து குறைஞ்சிருது என்ற இதையும் சொல்கிறார். ஸோ இது வந்து 3வது கட்டுரையாக இருக்குது. ஸோ கடைசி கட்டுரையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஆயில் பெயிண்டிங்குடைய ஒரு நவீன வடிவம் தான் வந்து இப்போ இருக்கிற விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறார். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வந்து அது பார்வையாளனை வந்து ஏதோ ஒரு வகையில் நான் இந்த பொருளை வாங்கிட்டா நான் வந்து இன்னும் சிறப்பானவன் ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டே இருக்குது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட வேலையே அதுதான், தன்னை பார்க்குறவங்கள ஈர்க்க வைக்கிறது அவருடைய நோக்கம். அப்படி இருக்கும்போது இந்த ஆயில் பெயிண்டிங்கோட நீட்சி தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்கிறார். ஏன்னா ஆயில் பெயிண்டிங்குமே வந்து ஒரு ஒரு வாங்கக்கூடிய ஆட்கள், ஒரு பணக்காரர்களுக்காக வரையப்படும் பொழுது இந்த விஷயத்தை வச்சா அவங்க வாங்குவாங்கன்ற ஒரு கண்ணோட்டம் அதில் இருக்குது. அப்படின்றப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயுமே தன் பார்வையாளனை குறி வச்சு இந்த விஷயங்களெல்லாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருந்தால் அவங்க வாங்குவாங்க. ஸோ இது தொடர்பான விஷயங்கள், அவங்கள ரசிக்கிறதுக்கான விஷயங்கள், அவங்களை ஈர்ப்பதற்கான விஷயங்கள் எல்லாமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இது ஒரு பெரும் வணிகமாக அது செயல்படுறதுக்கான ஒரு நீட்சி வந்து அந்த எண்ணெய் ஓவியத்தோட நீட்சின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த காட்சி பொருட்கள் அது எது வந்து அதில் வைக்கப்படுதுன்றதும் எப்படி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஒரு ஓவியத்தில் அப்படின்றதும் தான் இந்த விளம்பரத்தினுடைய ஒரு ஒரு முன்னோட்டமாக இல்லை வந்து ஒரு நோக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ இதனுடைய நீட்சி தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இதுதான் வந்து அந்த ஜான் பெர்ஜருடைய இந்த 4 முக்கியமான கட்டுரைகள். இந்த கட்டுரைகளில் அவர் வைக்கிற விமர்சனத்தை தாண்டி இது எல்லாமே வந்து அந்த ஓவியத்தினுடைய ரசனைத்தன்மைக்காக தான் வைக்கப்படுது அப்படின்றதும் அவர் சொல்கிறார். ஏன்னா ஒரு ஓவியத்தை ரசிக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் வந்து அந்த ஓவியத்தினுடைய மதிப்பு மாறுது, அந்த கலை அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி அதை நகருது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த அந்த ரசனையிலேருந்து அந்த ஓவியத்தை கீழே இருக்குது தாண்டி அந்த ஓவியத்தை வந்து வெறும் வணிகமாக மட்டும் சுருக்கிடுது. அப்படி சுருக்கிறதுனால அதனுடைய ரசனைத்தன்மை வந்து இன்னும் எடுபடலைன்ற மாதிரி சொல்கிறார். ஸோ ஒரு ஓவியத்தை ரசிக்கணும் அப்படின்னா அது எந்த அளவு இருக்கணுன்றதும் அது வரைகிறவங்களுக்குமான ஒரு தொடர்பு என்னவாக இருக்கணுன்றதும் அவங்க எதை வரையணுன்றது மாதிரியான ஒரு சாராம்சம் கொண்ட கட்டுரைகளாக தான் இருக்குது. ஒரு ஓவியத்தை ரசிக்கக்கூடிய தன்மை தான் இதில் வந்து மெயினான ஒரு ரோல் பண்ணுது. ஸோ ரசிக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம விட்டுறக்கூடாதுன்றது தான் இந்த கட்டுரைகளோட நோக்கமாக பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த ரசிக்கக்கூடிய இடத்துல இன்னொரு விஷயம் என்னென்னா, சமீபத்தில் வந்து ஒரு இயக்குனர் மிஷ்கின் வந்து ஒரு மேடையில் பேசும்போது சொல்லியிருப்பார். அவர் வந்து மோனலிசா பெயிண்டிங்கை பார்க்குறதுக்காக போயிருக்கும்போது ரொம்ப பெரிய அந்த ஓவியம் வந்து ரொம்ப பாப்புலரான ஓவியம். ஸோ பெரிய கூட்டங்கள்லாம் வந்திருக்குன்றப்போ அங்கே அந்த அரங்கு கதவை திறந்த உடனே எல்லோரும் போய் வந்து அந்த மோனலிசாவோட செல்ஃபி தான் எடுத்தாங்க, யாரும் அந்த ஓவியத்தை ரசிக்கவே இல்லை. ஸோ நான் போயிட்டு வந்து ஒரு மணி நேரம் அந்த ஓவியத்தை ரசிச்சுட்டு வந்தேன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அப்போது யோசித்து பார்க்கும்போது இந்த நம்மளோட டெக்னாலஜியோடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், முன்ன சொன்ன மாதிரி தான் அந்த முதல் கட்டுரையில் சொன்ன மாதிரி ஒரு அசல் ஓவியத்துக்கும் நம்ம அதை காப்பி பண்ணுறதுக்குமான வித்தியாசமும், இந்த 4வது கட்டுரையில் சொன்ன மாதிரி ஒரு ஓவியத்தை உடமையாக்குவதன் மூலமாக வர ஒரு மேம்பட்ட எண்ணமும் தான் வந்து இந்த மாதிரியான செயல்களுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ நம்ம அந்த ஓவியத்தோட போய் செல்ஃபி எடுக்கிறது மூலமாக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் அந்த ஓவியத்தை பார்த்துட்டேன், அதாவது அந்த ஓவியத்தை வந்து கூட ஃபோட்டோ எடுத்துட்டேன், இப்போ அந்த ஓவியம் வந்து என்னுடையதாகிடுச்சுன்ற ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு வந்துடுது. ஸோ நம்மளை அறியாமல் வந்து அந்த ஓவியம் வந்து எப்போ வேணாலும் நம்ம ஃபோனில் பார்த்துக்கலாம், நம்ம இதோட ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஸோ அப்போ வந்து நான் அந்த ஓவியத்தை வந்து ஒரு புகழ்பெற்ற ஓவியத்தை வந்து நம்மளால் விலை கொடுத்து வாங்க முடியாதுன்றப்போ நம்ம அதை வந்து ஏதோ ஒரு வகையில் நம்முடைய உடைமையாக்கிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது அப்படின்றத வந்து இந்த கட்டுரை படிக்கும்போது புரிஞ்சிக்க முடியுது அந்த இன்சிடெண்ட்டை வச்சு. அப்போது இந்த விஷயங்கள் நம்ம கவனம் செலுத்தும் போது ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம அந்த ஓவியத்தை ரசிக்கிற ஒரு ஆளாக நம்ம வந்து இல்லாமல் போயிடுறோம். அந்த ஓவியத்தையுடைய நுவான்சஸை கவனிக்க அதோட அழகியலையோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம அதை ரசிக்கிற தன்மையிலேருந்து இறங்கி வந்து அது எனக்கு கிடச்சிட்டா, அந்த ஓவியம் எனக்கு கிடச்சிட்டா, இல்லை அந்த ஓவியத்தோட உடமையால் நான் மாறிட்டேன்னா எனக்கு ஒரு பெருமை அப்படின்ற ஒரு இடத்துலையே நம்ம நின்றோமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது. இந்த கட்டுரைகள் படிக்கும்போது வந்து அது தொடர்பான கேள்விகள் வருது. நம்ம அதை ரசிக்கிற இடத்துல இருக்கோமா, இல்லை அதனோட ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல இருக்குமான்ற ஒரு பெரிய கேள்வி வருது. இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த ஓவியத்தை ரசிக்கக்கூடிய ஒரு இடத்த நோக்கி நகரணும் அப்படின்றது தான் அந்த கட்டுரையோட நோக்கமாகவும் இருக்குது, அந்த அந்த விஷயங்களுடைய அடிப்படையாகவும் இருக்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி இந்த வே ஆஃப் சீயிங் அப்படின்ற புக்கை வந்து இந்த ஓவியம் தொடர்பான
ஒரு புரிதலுக்கு வந்து கண்டிப்பாக பயன்படுதுன்னே சொல்லலாம். அதை தாண்டி வந்து ஓவியம் வரைகிறவங்களும் அவங்களுக்குமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஓவியம் என்னவா காட்சி அமைக்கப்படுதுன்றதும் அது என்னவா வரையப்படுன்ற இடத்துலையும் அதோட ஓவியத்தோட நோக்கம் வந்து மாறுதுன்ற பறையான பல விஷயங்களை வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஓவியத்தை வந்து ரசிக்கிறதை தாண்டி இந்த வரைகிறவங்களும் அது இந்த புத்தகத்தை வந்து படிக்க வேண்டியது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது.